ஹலோடா ஆர்மீஸ் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு இருந்த ரொம்ப பெரிய பிரச்சனை இன்னையோடு சரியாயிடுச்சு. ஸோ நான் இன்றைக்கி தான் அது மொத்தமாக கிளியர் ஆச்சு. இனிமேலேருந்து எனக்கு வீடியோ போடுறதுல ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும்டா. ஏன்னா நம்ம சேனல்லையே நம்ம கையை விட்டு போகிற அளவுக்கு ஒரு நிலமை இருந்துச்சு. ஸோ அந்த நிலமையிலையும் நான் வீடியோ போட்டுக்கிட்டு என்னோடய கஷ்டத்தை உங்ககிட்ட காட்டாமல் அதுக்கு என்னென்ன வழியோ அதெல்லாம் பார்த்துட்டு ஸோ அப்படிலாம் நான் இருந்தேன். ஸோ நான் லைவ் வரேன்டா, லைவில் சொல்கிறேன். அண்ட் தென் நான் 1K அடித்ததுக்கு ஒரு செலப்ரேஷனும் பண்ணல, உங்ககிட்ட ஷேர் கூட அவ்வளோவும் பண்ணலை. ஏன்றது எனக்கு தான் தெரியும், நம்ம சேனல் ப்ராப்ளம் தான். அண்ட் தென் எனக்கு ரொம்ப பெரிய லாஸும் ஆயிருக்கு. ஸோ நான் உங்ககிட்ட சொல்லணும், நிறைய விஷயம் இருக்குடா உங்ககிட்ட பேச. நான் லைவ் வரும்போது சொல்கிறேன். மேபி இன்றைக்கி கூட நான் லைவ் வருவேன்டா, அதனால தான். ஓகேவா? ஓகேடா, உங்ககிட்ட நான் சொல்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. பட் நான் இப்போ சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண பார்க்கல. ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டாம் ஃபேன் ஃபிக்ஷன். நான் உங்கள் டாம். அண்ட் தென் இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபிக்ஷன், டோன்ட் பி அடிக்டட் ஆர்மீஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ செகண்ட் ஒன் ஷாட் தான், யோர் மை மைண்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதில் நான் பார்ட் 1 போட்டுட்டேன். பார்ட் 2 போடுங்கன்னு எல்லாருமே சொன்னீங்க. கிட்டத்தட்ட 4 மாதம் ஆகிடுச்சு. போடாமல் இருந்தது என் தப்பு தான். ஸோ நான் ஒத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலான்டா. ஸோ தயாங் அப்படியே ஜேகேவை ஹக் பண்ணி அழுதுருப்பான். ஸோ அந்த மூமெண்ட் தான் போயிட்டுருக்கு. தயாங் அழுவ ஜேகேவால் தாங்க முடியல. ஸோ ஜேகே அப்படியே தயாங்கோட கண்ணை தொடச்சி விட்டுட்டு, அழாததே, இங்கே பாரு, என்னை பாருறா, ஏன் அழுவுற, ப்ளீஸ் அழாத. இல்லை குக், என்னால் தானே உனக்கு இந்த மாதிரி பேர், எல்லோரும் உன்னை இப்படி சொல்கிறாங்க. இல்லைத்தே, உன்னால் இல்லை, இங்கே பாருதே, இங்கே பாரு, உன்னால் கிடையாது தே. யோர் மை பிரின்ஸ், உன்னால் எனக்கு எதுவும் ஆகாதுடா. நீ எப்பயுமே என்னை ப்ரொடெக்ட் பண்ண தானே பார்த்துருக்க. ஏன் அழுவுற? இங்கே பாரு தயாங், என்னோடய தேத்தையே ரொம்ப ஸ்ட்ராங் தானே, எதுக்கு அழுவுறான்? இங்கே பாரு தயாங் அப்படின்னோனையும் தயாங் அப்படியே ஜெக்கியோட ஃபேஸை பார்க்குறான். ஸோ இந்த சீன் மொத்தமாக அந்த இடத்துல இருந்த எல்லாரையுமே எமோஷ்னலாக வைக்குது. ஆரம், ஜின், அண்ட் தென் இந்த பக்கம் காட்டினா ஜிமினோ யோங்கியும். ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னலாகி அழுகுறாங்க அந்த ஸ்டேட். ஸோ அவங்க யாராலையுமே தாங்கிக்க முடியலை. ஏன்னா அவனோட செல்ல தம்பி எப்பயுமே எந்த தப்பு செஞ்சாலும் சிரிச்சிட்டே இருப்பான். ஸோ இந்த டைமில் அவன் அழுவதை பார்க்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மெயின்லி ஜேகேக்கு தயாங் ஒன் சைட் லவ். ஸோ அந்த ஒன் சைட் லவ் அவன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவன் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். இந்த வாட்டி ரிவல் பண்ணணும்னு நினச்சிருப்பான். ஸோ அதுக்குள்ளேயே தயாங்க்கு இந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி தயாங் அழுவதை பார்த்தோன்னே ஜேகேவால் தாங்க முடியல. ஸோ ஜேகே தயாங்கோட ஃபோட்டோவில் கிஸ் பண்ணிவிட்டு, எல்லாம் சரியாயிடும், என்னை பாரு, இங்கே பாருத்தே அப்படின்றான். ஸோ தயாங்க அப்படியே ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிக்கிட்டே பார்க்குறான் ஜேகேவை. ஸோ ஜேகேவை ஸ்மைல் பண்ணுறான். அப்படியே அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமாக காமாகுது. ஸோ ஜேகேவையும் தயாங்கையும் உட்கார வைக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மினும் போயிட்டு காஃபி தான் கொண்டு வராங்க எல்லாருக்காகவும். ஸோ ஜேகேயோட கையை விடலை தயாங். ஸோ தயாங் அப்படியே அந்த கையை பிடிச்சிட்டு அவனோட ஷோல்டர்லேயே சாஞ்சிட்ருக்கான். இந்த பக்கம் காட்டினா ஆரம் மனசுக்குள்ளே ரொம்ப கில்த்தி, ஜின்னை எப்படிலாம் நடத்தியிருப்பான். ஸோ அதெல்லாம் அவனுக்கு திங்கிங் ஆகுது. இந்த பக்கம் ஜிம்மின் அவன் ஒரு பக்கம் காஃபி போட்டுட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் ஜின் ஸ்நாக்ஸ் செஞ்சிட்ருக்கான். ஸோ அப்படியே அதை யாரும் எட்டி பார்க்குறாங்க. யாருன்னு பார்த்தா யோங்கி தான். ஸோ ஜிம்மின் வேலை செய்யறதை தான் பார்த்துட்ருக்கான். அவனுக்கும் ஒரு பக்கம் கில்த்து தாங்கலை. ஏன்னா அவங்க 2 பேரையும் எப்படிலாம் வச்சு நடத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே மனசு தாங்க மாட்டேங்குது. ஸோ இந்த பக்கம் காட்டினா தயாங் ஜேகேயோட கையை பிடிச்சிட்டு நிறையவே அவனுக்கு இப்போ ஜேகே கூட இருக்க மெமரிஸ் தான் ஞாபகத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஜேகே என் கூட இருக்கான், நான் அவன் கூட இருக்கேன். ஸோ யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ அவன் ஒரு பக்கம் இருக்கான். இந்த பக்கம் ஜேகேவை காட்டினான். ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப பெரிய கில்ட்டினஸ்லேருந்து அவன் வெளியே வந்திருக்கான். ஏன்னா தயாங்க்கு இந்த மாதிரி நடந்த உடனே சாட்சி சொல்கிறது கூட இந்த பக்கம் ஜேகே போயிருக்க மாட்டான். இந்த பக்கம் ஜேகே மேலே அந்த பழி விழுந்தோடனையும் அவங்க அப்பா அம்மா ஜேகேவை ரொம்ப அடைச்சி வச்சு ரொம்ப கொடுமை பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜேகேவே நினச்சாலும் தயாங்க பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மைண்ட் செட் தான் இவனுக்கு ஸ்டில் ஓடிட்டுருக்கு. பட் ஆனால் தயாங் இப்போ இவன் கூட இவனை ஹக் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தயாங் கூட இருக்கிறது. ஸோ ஜேகேவை அப்படியே தயாங்க இறுக்கி ஹக் பண்ணிவிட்டு உக்காந்துட்ருக்கான். இந்த பக்கம் அப்படியே ஜின் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வெளியே வரான். ஸோ ஜிம்மின் கையில் காஃபி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஸோ கிளம்புனான்னு நினைக்கும் போது பார்க்குறான். ஸோ சுகர் பேக்கெட் இல்லை, குட்டி குட்டியாக சுகர் பேக்கெட் இருக்கும்ல. ஸோ அதை எடுக்கலான்னு சொல்லிட்டு கபோர்ட் பக்கமாக திரும்புகிறான். பட் ஜிம்மின் அப்படியே பார்க்குறான், கபோர்டு செம்ம ஹைட்டெல்லாம் இருக்குது. ஸோ எப்படியே திறக்க முடியாது சொல்லிட்டு திரும்பினான். கரெக்டாக யோங்கி அவனோட பின்னாடி நிற்கிறான். ஸோ யோங்கியை பார்த்தோன்னே இந்த பக்கம் ஜிம்மின், என்னாச்சு, என்ன வேணும், ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ யோங்கி எதுவுமே சொல்லலை.
இந்த பக்கம் ஜிமினோட ஹேண்ட்ஸை அப்படியே பிடிச்சிக்கிறான். ஜிமின் அப்படியே யோங்கியை பார்த்து, என்னாச்சு, ஏன் ஏதாச்சும் வேணுமா, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, சொல்லி வாய முடியல. ஸோ இந்த பக்கம் ஜிமினை ஹக் பண்ணிவிட்டு யோங்கி ஒரு பக்கம் அழுகுறான். சாரி சாரி ஜிமினா, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், நீ எந்த தப்பும் செய்யலை. பட் உன்னை நான் எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன். ஐ எம் அ செல்ஃபிஷ், நான் சரியான செல்ஃபிஷ்டா. உன்னை கஷ்டப்படுத்தி சந்தோஷப்பட்டிருக்கேன். நான் ஒரு சைக்கோபேத். என் கூடலாம் இருக்காத ஜிமினா, போயிடு, நீ போயிடு ஜிமினா. யோங்கி, நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஆ, எனக்கு நீங்கள்னா எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? மற்றவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், பட் எனக்கு நீங்கள் என்னோடய ஹஸ்பண்ட். ஸோ நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. இன்னொரு விஷயம், என் கேட் எப்பயுமே ஹாப்பியாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும், அழுதா சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு யோங்கி ஒரு கன்னத்தில் கை வைக்கிறான். ஸோ யோங்கி அப்படியே ஜிம்மினை பார்க்குறான். ஸோ ஜிம்மின் அப்படியே ஒரு சின்ன வார்ம் ஸ்மைல் பண்ணிவிட்டு யோங்கியை பார்க்குறான். ஸோ 2 பேருமே அந்த இடத்துல கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் காட்டினா ஜின் எடுத்துகிட்டு வந்து ஸ்நாக்ஸ் அங்கே வச்சுட்டு ஸோ அப்படியே திரும்பியும் போகிறான் கிச்சனுக்கு. பட் ஆனால் என்ன, இந்த பக்கம் ஆரம் கூப்பிட்றான் ஜின்னை. ஸோ ஜின் அப்படியே ஆரம்பை பார்க்குறான். ஆரம் வந்து, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ அது கேட்டதுமே ஜின், என்ன ஹெல்ப் சொல்லுங்கள் ஆரம். என் ரூமில் நான் என்னோடய ஃபோனை வச்சுட்டு வந்துட்டேன், கொஞ்சம் எடுத்துகிட்டு வரியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ ஜின்னு தலையாட்டிட்டு நேராக மாடிக்கு தான் நடந்து போகிறான். ஸோ ஜின் போனோடனேயுமே இந்த பக்கம் ஆரமும் எதுவுமே சொல்லாமல் இந்த பக்கம் தேக்குக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் அவன் அப்படியே ஜின் பின்னாடியே போகிறான். இந்த பக்கம் ஜின் கபோர்டு ஓப்பன் பண்ணி தேடுறான். பட் ஃபோன் இல்லை. ஒரு ஆள் ட்ராயரில் வச்சுருப்பாருன்னு சொல்லிட்டு ட்ராயரை ஓப்பன் பண்ணுறான். கரெக்டாக யாரோ வந்து ரூமுக்கு கதவை சாத்துற மாதிரி இருக்குது. திரும்பி பார்த்தா நிற்கிறது ஆரம். ஆரம்பை பார்த்தோன்னே இந்த பக்கம் ஜின், ஆமாம் என்னாச்சு ஆரம், நீங்கள் வந்திருக்கீங்க, ஒரு நிமிஷம் நான் தேடிட்டு தான் இருக்கேன் உங்கள் ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கல. ஸோ ஆரம் வந்து அப்படி ஜின்னை ஹக் பண்ணிவிட்டு ஸோ அழுகுறான். சாரி ஜின், சாரி சாரி ஃபார் எவ்ரி திங். இந்த சாரி உன் மனசு எவ்வளோ உடைக்கும்னு எனக்கு தெரியலடா, இது எவ்வளோ ஒன்று ரீப்ளேஸ் பண்ணோன்னு தெரியல. பட் என்னை மன்னிச்சிடு, என்னால் இது தவிர வேறு வார்த்தை சொல்ல முடியலடா. என்னோடய கில்ட்டினஸ் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளுது. நான் செஞ்ச தப்பெல்லாம் என் கண்ணு முன்னாடி வருது. என்னை மன்னிச்சிடு ஜின். நான் உனக்கு வேணால் டைவர்ஸ் கூட கொடுக்குறேன். நீ வேறு யாரு கூடயாவது போய் கூட ஹாப்பியாக இரு. ஏன்னா உனக்கு நான் டிசர்வ் இல்லைடா. என்னை மாதிரி ஒரு பேடான மான்ஸ்டர் உனக்கு எப்பயுமே டிசர்வ் இல்லை ஜின். சாரி ஜின், உன்னை ஏதாச்சும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி நான் பேசியிருந்தா ஐம் ரியலி சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பக்கம் ஆரம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான். பட் ஆனால் ஜென் இந்த பக்கம் ஒரே வார்த்தை தான் சொல்கிறான். இங்கே பாருங்கள் ஆரம், நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் நீங்கள் அவ்வளோ தப்பு பண்ணல. உங்கள் மனசில் எவ்வளோ கோவம் எவ்வளோ வலி இருந்தால் நீங்கள் இப்படி பேசியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஆரம். பிகாஸ் எனக்கு தெரியும் என் ஆரம் ரியலான ஆரம், நான் பார்க்கும்போது லவ் பண்ண ஆரம் இவங்க இல்லைன்னு. அந்த இன்னொரு விஷயம் சொல்லிட்டா, உங்கள் தம்பி மேலே இருந்த அன்பு உங்கள் கண்ணை மறைச்சிருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் எவ்வளோ பியூராக உங்கள் தம்பியை நேசிச்சிருக்கீங்கன்னு இதுலேருந்து தெளிவாக தெரியுது. ஸோ உங்கள் தம்பி மேலே எவ்வளோ பாசம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு ரியலாக தெரியுது. உங்கள் தம்பி மேலேயே எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க, ஸோ என் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருப்பீங்க. ஸோ அதனால் நான் எப்பவுமே ஃபீல் பண்ணதில்லை. நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க உங்களுக்கு நான் டிசர்வ் இல்லைன்னு. ஸோ நீங்கள் எனக்கு டிசர்வ், நான் உங்களுக்கு டிசர்வான பர்சன் தான். ப்ளீஸ் ஆரம் இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. எனக்கு உங்கள் கூட இருக்கணும், லைஃப் லாங் உங்கள் கூட மட்டும்தான் இருக்கணும். இந்த டிஸ்ட்ராய்ட் ஆஃப் த காட் என்ன உங்கள் ஒய்ஃபை ஏற்றுப்பீங்களா அப்படின்னு அவள் தான். இந்த பக்கம் ஆரம் ரொம்ப ஹாப்பி ஆகிடுறான். சிரிச்சிட்டே வந்தது இந்த பக்கம் ஜின் ஹக் பண்ணிட்டு அவன் காதுகிட்ட சொல்கிறான், நான் எந்த விஷயத்துலையுமே பர்ஃபெக்ட் இல்லை ஜின். எந்த ஒரு பொருளை என்கிட்ட கொடுத்தாலும் நான் உடச்சிருவேன் தான், நான் காட் ஆஃப் டெஸ்ட்ராய்ட் தான். பட் ஆனால் உன்னை என்றைக்குமே உடைக்காமல் ஒரு பொக்கிஷமாக உன்னை வச்சு பாதுகாப்பேன் ஜின், ஐ ப்ராமிஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இது கேட்டதுமே இந்த பக்கம் ஜின்க்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ஸோ ஜின் சிரிச்சிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ சொல்லிவிட்டு அப்படியே வந்து ஆரம்பிக்கிட்டு தான் அப்படியே வந்து அவங்க ஃபோர்ஹெட்டை சேர்த்து வைக்கிறாங்க. இந்த பக்கம் காட்டினா தேக்கு. ஸோ அவங்க 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்ருக்காங்க. தான் கேட்குறான், என்னை மிஸ் பண்ணியா குக்கி? தே, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன்றதை என்னால் வார்த்தையால் சொல்ல முடியாது. அண்ட் தென் என்னால் எப்படி அதை உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவானோ தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பக்கம் ஜங்குக் தான் பேசிகிட்ருக்கான். இந்த பக்கம் தயாங் ஒரு விஷயந்தான் சொல்கிறான். ஸோ ஜங்குக் கூட ஹார்ட்டியை திருப்பி போடுற மாதிரி சொல்கிறான். இங்கே பாரு ஜெய்கே,
எனக்கு நீ என்னை பரிதாபத்தினால இப்படி பார்க்குறியா, இல்லை நீ ஒரு ஃப்ரெண்ட்லியாக என்னை பார்க்குறியான்னு எனக்கு தெரியல ஜெக்கி. பட் நான் ஒன்று என்னோட என்னோட ஃப்ரெண்டுக்கும் மேலே தான் ஒன்று பார்க்குறேன் ஜெக்கி. உன்னை ஃபர்ஸ்ட் சைட் எப்போ பார்த்தனோ எனக்கும் பிடிச்சிது. ஸோ அதனால தான் உன் கூட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு உன்னை பார்க்கும்போது தான் ஸ்மைல் பண்ணேன். நீ போகும்போது தான் உங்ககிட்ட பேசணுன்னு ட்ரை பண்ணேன். அண்ட் தென் இன்னொரு விஷயம் ஜெக்கி, எனக்கு இப்போ உன் மேலே இருக்க ஃபீலிங் ஒரு ஃப்ரெண்டையும் தாண்டின ஃபீலிங்காக இருக்குது. நீ அதுக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல ஜெக்கி. பட் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சது என்னன்னா, நான் உன்னை ஒன் சைடில் லவ் பண்ணிகிட்ருக்கேன்டா. உன்னை பார்த்த ஃபர்ஸ்ட் சைட்டே சொல்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. அதுக்குள்ளே நிறையவே இன்சிடெண்ட் நடந்துருச்சு. நான் லிட்டில் ஸ்பேஸ்க்கு போயிட்டேன். அண்ட் தென் நீ என் மேலே பரிதாபம் பட்டு உன்கிட்டேருந்து வர காதல் எனக்கு வேணாம். நீ உண்மையாக ட்ரூவாக நான் லவ் பண்ணியிருந்தேனா ஒரு நாள் உனக்கு தெரியும்ல நான் உன்னை ட்ரூவாக லவ் பண்ணேன்னு. ஸோ அன்றைக்கி உன் லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணு. இதை தான் உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பக்கம் தேங்க்ஸ் சொல்லிடுறான். ஜேகேவால் நிறைய எமோஷன்ஸ் அவன் மனசுக்குள்ளே போயிட்டுருக்கு. தயாங்க என்னடா இந்த மாதிரி சொல்லிட்டான். பட் தயாங்க என்றைக்குமே ஜேகே அந்த மாதிரி பார்த்ததில்ல. தயாங்கன்னா ஜேகேக்கு பார்த்த உடனே பிடிச்சதில்ல. 2 பேருமே ஃபாலோ ஆகிட்டாங்க ஃபஸ்ட் சைட்டே. பட் ஆனால் சொல்லிக்கிறதுக்குள்ளே டைமும் காலமும் நிறைய விஷயம் அவங்க வாழ்க்கையில் நடத்திடுச்சு. ஸோ அதனாலே அவங்க 2 பேராலையும் சேர முடியாத அளவுக்கு ஒரு நிலமை. பட் திரும்பியும் அந்த யூனிவர்ஸ் இவங்களுக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்குது. ஸோ 2 பேருமே இது சொன்னதுக்கப்புறமா இந்த பக்கம் தயாங் அப்படியே அந்த இடத்த விட்டு ஏஞ்சிக்கிறான். பட் ஜேகே அப்படி தயாங்கோட கையை பிடிச்சி எங்கே போகிற அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ இந்த பக்கம் தாங்க சொல்கிறான் என்னோட ரூமுக்குன்னு. ஜேகே அப்படியே தாங்க பார்த்து நம்ம வெளியே போகலாமா. எங்கே எதுக்கு கூப்பிடுற ஜேகே, உனக்கு எந்த ஒர்க்கும் இல்லையா? நீயும் நாளை வெளியே போகலாமா, உன்கிட்ட நிறைய பேசணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் தயாங்கும் தலையாடுறான். ஸோ அப்படியே இந்த பக்கம் ஜின்னும் கீழே வரான், கூடவே ஆரமும் வரான். அட் த சேம் டைம் இந்த பக்கம் கிச்சன் வந்து ஹியோங்கியும் ஜிம்மினும் வராங்க. ஸோ ஜிம்மின் வரும்போதே நல்லா ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜாலியாக வரான். அவனோட லிப்ஸ்லேயும் மார்க் இருக்குது, அதை பார்த்துருந்தான் அந்த பக்கம் ஜின்னும். ஸோ ஜின்னு அப்படியே இந்த பக்கம் ஜிம்மினை பார்த்து ஐப்ரோ ரைஸ் பண்ணுறான். பட் ஜிம்மின் எதுவுமே சொல்லல, அவன் பாட்டுக்கு ப்ளஷ் ஆகிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான் அந்த இடத்துல. ஸோ இந்த பக்கம் ஜேகே தான் பேசுகிறான். யாங் உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்படியே ஆரமும் பார்க்குறான். ஒரு சைடில் யோங்கி இன்னொரு ஒரு ஐஸ் 2 ஐஸையும் ஒரு மாதிரி சைடாக பார்ப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி சைடாக பார்க்குறான். அப்படியே இந்த பக்கம் ஜேகே தான் சொல்கிறான். யாங் நான் தயாங்க கொஞ்சம் வெளியே கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன். ஸோ அவனும் வரேன்னு சொல்லிட்டான். ஸோ உங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைன்னா நான் கூட்டிகிட்டு போகிறேன். எங்களுக்கு ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை. ஸோ நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். பட் டைமிங்க்கு தயாங்க கூட்டிகிட்டு வந்துடுங்க. தயாங் உனக்கு ஓகேவா? ஓகேண்ணா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க ஒரு பக்கம் கிளம்பிடுறான். ஸோ இந்த பக்கம் ஜேகே அப்படியே தயாங்கோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். ஸோ வீட்டில் காட்டினா இவங்க 4 பேரும் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. மனசு விட்டு நிறைய விஷயம் பேசிக்கிறாங்க. அவங்க செஞ்ச தப்பெல்லாம் அவங்க உணர்ந்ததெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் வெளியே காட்டினா தேக்குக்கு 2 பேரும் ரொம்ப அழகாக அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஜேகே அந்த சின்ன டைம்லேயே ஸோ அவன் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான் தயாங்க. ஆல்ரெடி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டான். ஸோ இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணி வைங்கன்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் அவன் தயாங்க கூட்டிகிட்டு உள்ளே போகிறான். கரெக்டாக உள்ளே போனதுமே பார்த்தா லைட்ஸ்லாம் ஆஃபில் இருக்குது. குட்டி குட்டியாக ஸ்டார்ஸ் இருக்கும்ல, அந்த ஸ்டார்ஸ் மாதிரி அப்படியே வானத்தில் எப்படி மின்னும் அந்த மாதிரி கேலக்ஸி லைட்லாம் உள்ளே போட்டு குட்டி குட்டி ஸ்டார்ஸ்லாம் இருக்க மாதிரி செட்டிங் பண்ணி க்யூட்டாக இருக்குது. ஒரு சின்ன மூன் அதெல்லாம் இருக்க மாதிரி இந்த பக்கம் தாங்க உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். ஸோ வீடே ரொம்ப அமைதியாக இருக்குது. தாங்க அப்படியே அதெல்லாம் அப்படியே ஆன் பார்த்துட்டு வரான். கரெக்டாக இந்த பக்கம் ஜேகே தாங்க ஒரு பிளேஸில் கூட்டிகிட்டு போய் நிற்க வைக்கிறான். நிற்க வச்சுட்டு இந்த பக்கம் தாங்க பார்த்து ஒரே விஷயந்தான் சொல்கிறான். இப்போ பாரு, நல்லா கேட்டுக்கோ தயம், எனக்கு மேலே ஒன்றும் பரிதாபத்துக்கெலாம் இது வரல. நான் ஒன்று ட்ரூவாக லவ் பண்ணேன்டா அப்படின்னு ஒன்றையும். ஸோ இந்த பக்கம் தாங்க அப்படியே ஜேகேவே பேன் பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே மெலடியே ஒரு மியூசிக் ப்ளே ஆகுது. ஸோ ஜேகே தான் அந்த இடத்துல பாட ஸ்டார்ட் பண்ணுறான். வெண்ணிலவை பூவாய் வைப்பேனே, வானவில்லை உதயாய் தைப்பேனே, உனக்காக க்ஷணம் செய்வேன், நீ எனக்கு என்ன செய்வாயோ, இந்த ஒரு ஜென்மம் போதாது, 7 ஜென்மம் எடுட்டும் தீராது, இந்த தெய்வம் உன்னை காக்க தினம் தொழுவேன் தவறாது, என்ன நான் கேட்பேன் தெரியாதா, இன்னமும் என் மனம் புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த சாங் அவன் ப்ளே பண்ணி மொத்தமாக முடிக்கிறான். ஸோ அவன் பாடி
கரெக்டாக மேலே ஒரு நிலா மாதிரி ஒன்று இருந்துச்சுல, ஸோ அப்படியே பொறுமையாக இறங்கி வருது. ஜேகே அதை கையில் ஹேண்ட்ஸில் வச்சிட்ருக்கான். தயாங் அப்படியே ஜேகேவே பார்த்துட்ருக்கான். ஸோ அந்த ஒரு நிமிஷம் அவன் ஏதோ யூனிவர்ஸில் இருக்க மாதிரி, இவன் என்னமோ ஒரு பிரின்ஸ் மாதிரி, ஜேகே என்னமோ ஒரு கிங் மாதிரி இவனை கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சுருக்கான் அங்கே. ஸோ தயாங் அப்படியே பேன் பார்த்துட்ருக்கான். அப்படியே இந்த பக்கம் ஜேகே வந்து முட்டி போட்டு அந்த நிலாவை தான் அப்படியே ஓப்பன் பண்ணுறான். உள்ளே பார்த்தா ஒரு டைமண்ட் ரிங் நல்லா ஜொலிச்சிக்கிட்டு அப்படியே இருக்குது. ஸோ நிறைய ஃபெதர்ஸ்லாம் போட்டு அந்த ரிங்கை அதுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஸோ அதுலேயே ஒரு நோட்டு எழுதியிருக்கு, will you marry me அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பக்கம் ஜேகே அப்படியே பார்த்துக்கிட்டு, தயாங் will you marry me, நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் லைஃப் லாங், உன் மேலே இது எனக்கு பரிதாப காதல்லாம் கிடையாதுடா, உன்னை பார்த்த ஃபஸ்ட் சைட்டே நான் உன்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன், இப்போது ரொம்ப டீப்பாக லவ் பண்ணிகிட்ருக்கேன், இந்த லவ்வை ஸ்டாப் பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அந்த ஜேகே ஜேகே நீ என்ன சொல்கிற தயாங், இப்போ என்னை பேச விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே தாங்க பார்த்து, யூ ஆர் அ பிரின்ஸ், நான் உன்னை கிங் மாதிரி பார்த்துக்கிறேன், என் குயினாக நீ இருக்கியா, இந்த கிங்டமுக்கு நீயும் நானும் தான், நீ சொல்லு தயாங், நீ என்ன சொல்கிறியோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இந்த பக்கம் தயாங் அப்படியே கண்டன் தண்ணியோட கை நீட்டுறான், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே இந்த பக்கம் தயாங் கை நீட்டினோடனே ஜேகே அந்த கையில் வச்சுட்டு இருந்த நிலாவை அப்படியே கீழே வச்சுட்டு அந்த ரிங்கை மட்டும் கையில் எடுத்துக்கிறான். ஸோ அப்படியே கிட்ட வந்து இந்த பக்கம் தயாங்கோட கையில் அந்த ரிங்கை போடுறான். ஸோ மேலேருந்து ஒரே பூவாக கொட்டுது. ஸோ ரோஸோட ஃபெதர்ஸ்லாம் இருக்கும்ல, ரோஜா பூவோட இதழ்கள், அது மொத்தமாக அப்படியே தயாங் மேலே ஜேகே மேலேயும் கொட்டுது. ஸோ அப்படியே நல்ல மெலடி மியூசிக்கும் ப்ளே ஆகுது. இந்த பக்கம் ஜேகேவால் சந்தோஷத்தை தாங்க முடியல. இந்த பக்கம் தயாங்காளி வந்து அட் த சேம் டைம் அவன் நினச்சான் இந்த பக்கம் ஜேகே ஜஸ்ட் ஒரு பரிதாபத்தினால இவன் கூட இருந்திருப்பான், இல்லை ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷனு. பட் ஆனால் இது இவ்வளோ தூரத்தில் அவனை கூட்டிகிட்டு வந்து நிறுத்தணும் அவன் வாழ்நாளில் நினச்சி பார்த்ததே கிடையாது. ஸோ ஜேகேவை அப்படியே பார்க்குறான் தயாங் பார்க்கும்போதே இந்த பக்கம் ஜேகே ஒரு வார்ம் ஸ்மைலி பண்ணுறான். ரெண்டு பேருமே அந்த இடத்துலையே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் காட்டினா வீட்டில் இந்த பக்கம் ஜிம்மின் ஒரு ட்ரெஸ்ஸை பேக் பண்ணிகிட்ருக்கான், ஜின் ஒரு பக்கம் ட்ரெஸ்ஸை பேக் பண்ணிகிட்ருக்கான். ஸோ எங்கன்னு பார்த்தா இந்த பக்கம் ஆரமும் யோங்கியும் ஸோ ஹனிமூனுக்கு தான் புக் பண்ணிகிட்ருப்பாங்க, ஒரு 3 month கிட்ட ஒரு ட்ரிப் போகிற மாதிரி. ஸோ இந்த பக்கம் அவங்க ரெண்டு பேருமே காட்டினா ஒரு பக்கம் ரெடி ஆகிட்ருக்காங்க. ஸோ இந்த பக்கம் யோங்கியும் ஆரமும் எல்லா தேவையான திங்ஸ் தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் தயாங்கும் ஜேகேக்கும் ஸ்பேஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோண்டுது. ஏன்னா ஜேகேவும் தயாங்கும் பார்க்கும்போதே தெரியுது ஃபால் இன் லவ்னு. ஸோ அதனால் அவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இந்த நான் 2 கப்புள்ஸும் கிளம்புறாங்க. ஸோ கரெக்டாக தயாங் நைட் டைமில் தான் வீட்டுக்கு வரான். ஸோ ஜேகே தான் கூட்டிகிட்டு வரான். தயாங்கோட ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஸ்மைல், ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். இந்த டே ஃபுல்லாகவும் நல்லா ஊர் சுற்றிருப்பான். ஜேகேவை பற்றி நிறைய புரிஞ்சுக்கிட்டு இருப்பான். ஜேகேவும் தயாங்கை பற்றி நிறையவே புரிஞ்சிட்ருப்பான். ஸோ அவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக வீட்டுக்கு வராங்க. வந்து பார்க்கும்போதே வீட்டில் ஒரு லெட்டர் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ அந்த லெட்டர் கரெக்டாக வாசப்படியிலே ஒட்டி வச்சுருக்கு. ஸோ அந்த லெட்டர் எடுத்து படிக்கிறான். படித்தா இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் கிளம்பியிருக்கோம், ஸோ தயாங் நீ பத்திரமா இரு, அந்த ஜேகே ப்ளீஸ் தயாங்கை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் இருக்குது. நீ இவங்க 2 பேர் ஃபோனுக்கும் மெசேஜும் பண்ணியிருப்பாங்க, வாய்ஸ் ரெக்கார்டும் போட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்த உடனே ஜேகே ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ரிட்டன் வாய்ஸ் மெசேஜ் போட்டுடுறான். இந்த பக்கம் தயாங் அப்படியே ஜேகேவை பார்க்குறான். ஜேகே அப்படி தயாங்க பார்த்துட்டு, சரி வா நீ எதுவுமே சாப்பிட்லல்ல, உனக்கு நான் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சிடுறான். ஸோ இந்த பக்கம் ஜேகே தான் கிச்சனுக்கு போயிருப்பான். தயாங் அப்படியே ஜேகேவே பார்க்குறான். உனக்கு சமைக்கலாம் தெரியுமா அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியாக கேட்குறான். ஸோ இந்த பக்கம் ஜேகே அப்படியே தயாங்க பார்த்து, சமைக்க தெரியுமாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிச்சனுக்கு போகலான்னு சொல்லிட்டு போகிறான். போயிட்டு கிச்சனில் நின்று காய்கறி தான் கட் பண்ணிகிட்ருக்கான். கரெக்டாக இந்த பக்கம் தயாங் வரான். தயாங்க பார்த்தோன்னே ஜேகே உடனே தயாங்க தூக்கி ஷெல்ஃபில் உட்கார வச்சிடறான். கரெக்டாக டேபிள் மாதிரி இருக்கும் கிச்சன் சமைக்கிறதுல. ஸோ அங்கே குழந்த மாதிரி இவனை உட்கார வச்சுட்டு ஸோ அவனை ஷர்ட்டை தான் மடிச்சு விட்டுட்டு ஜேகே கட் பண்ணிகிட்ருக்கான். ஆனியன்ஸ் அண்ட் தென் டொமேட்டோ, கேரட் அந்த மாதிரி. ஸோ அவனோட டேட்டூ செம்மையாக இருக்குது அந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது. இப்படியே தயாங் பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு கேட்குறான், டேட்டூ போடும்போது உங்களுக்கு வலிச்சுதா? இல்லை தயாங், எனக்கு டேட்டூ போடும்போது அவ்வளோ பெயின்லாம் தெரியாது, பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டேட்டூ போடும்போது. ஓ, இந்த டேட்டூக்கு என்ன மீனிங் நிறைய இருக்குது, நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பக்கம் திரும்பியும் ஜங்குக்கு ஆனியன் தான் கட் பண்ணி சமையல் செய்கிறான்.
ஸோ தயாங்க ஆச்சரியமாக பார்க்குறான். ஏன்னா தயாங்க விட ஜேகே சூப்பராக சமையல் செஞ்சிட்ருக்கான். ஒவ்வொரு பிச் சால்ட்டு, ஸோ மிளகாத்தூள் எல்லாத்தையுமே கரெக்டாக போட்டு கரெக்டாக சமைக்கிறான். ஸோ அந்த ஃப்ளேவரை கரெக்டாக கொண்டு வரான் அந்த பக்கம் ஜேகே. தயாங்க அப்படியே பேன்னு பார்த்துட்ருக்கான். வாவ், என்ன ஸ்கில்லுடா இது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஸோ தயாங்க அப்படியே பார்த்துட்ருக்கத ஜேகே நோட்டீஸ் பண்ணிவிட்டு, இன்னும் எவ்வளோ நேரம் பார்த்துட்டே இருக்க போகிறீங்க, வா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். பட் தயாங்க அப்படியே குழந்த மாதிரி கை காட்டுறான் என்னை வந்து தூக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஜேகே அப்படியே போய் தயாங்க தூக்கிட்டு டேபிளில் தான் உட்கார வைக்கிறான். ஸோ டைனிங் டேபிளில் உட்கார வச்சுட்டு அவன் சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறான். வச்சோடனே இந்த பக்கம் தேக்குக்கு 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கத்தும் காட்டினா ஜிமினும் யோங்கியும் தான். ஸோ அவங்க 2 பேரும் அவங்க மூமெண்ட்டை ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் காட்டினா ஜிமின் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே வந்து கண்ணாடி இருக்கும். ஸோ அந்த கண்ணாடி வெளியே பார்த்துட்ருக்கான் அமெரிக்காவை. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது அந்த இடம். பின்னாடியே பார்த்தா யோங்கி வரான். ஸோ யோகி வந்து இந்த பக்கம் ஜிமினோட நெக்கில் தான் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். இந்த பக்கம் ஜிமின் சொல்கிறான், எவ்வளோ அழகாக இருக்குல்ல அந்த சிட்டி, இந்த உலகம் ரொம்ப பெருசாக இருக்குது, எவ்வளோ அழகான விஷயங்கள், அதை நிறைய விஷயம் நம்ம பார்க்காமலே கூட போகிறோம்ல, இந்த உலகன்றதே ஒரு அதிசயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் யோங்கி சொல்கிறான், பரவாயில்லையே எவ்வளோ தத்துவம், பா எவ்வளோ தத்துவ ஞானியாக இருக்க ஜிமின் அப்படின்றான். ஜிமின் அப்படி சிரிச்சிட்டேன், நான் தத்துவ ஞானிலாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். ஓ, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோங்கி ஒரு மாதிரி கேட்குறான். ஜிமின் அப்படியே பார்த்து சிரிக்கிறான். ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜின்னும் இந்த பக்கம் ஆரம்பம் அவங்க 2 பேரும் நிறைய விஷயம் பேசிக்கிறாங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க, நிறைய விஷயத்த எக்ஸ்போஸும் பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பக்கம் ஜின்னுக்கு ஆரம்னா ரொம்ப பிடிச்சிட்ருக்கு. ஜின்னாலேயும் சில விஷயத்த ஆரம்பிக்கிட்ட கன்வே பண்ண முடியுது, யார்கிட்டையுமே சொல்லாத விஷயத்தெல்லாம் ஆரம்பிக்கிட்ட சொல்கிறான். ஸோ அவங்க மூமெண்ட்டும் ரொம்ப ஜாலியாக இருக்குது. அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 3 months இப்படியே போயிடுச்சு. இந்த பக்கம் காட்டின தேக்குக் நல்லா ஜாலியாக அவங்களும் அவங்க லைஃப்பை ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜேகே அவனோட வீட்டுக்கே போக மாட்டான், தாங்கூட அந்த வீட்லேயே தான் இருக்கான். ஸோ தாங்க அவனும் ஒன்றா தான் ஸ்லீப் பண்ணுறது எல்லாமே. ஸோ தாங்க ஒரு குழந்த மாதிரி அவன் கூடயே இருந்து பார்த்துக்கிறான். இன்றைக்கி தான் ஜிமினும் அப்புறம் ஜின்னும் நம்ஜூனும் யோங்கியும் வர டே. ஸோ அப்படியே இந்த பக்கம் தேக்குக்கு எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டு வெயிட் பண்ணுறாங்க. 2 பேருமே வந்தோடனேயுமே இந்த பக்கம் அப்படியே போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் ஜின்னும் நம்ஜூனும் அப்படியே வந்து இந்த பக்கம் தயாங்க ஹக் பண்ணுறாங்க. இந்த பக்கம் காட்டினா யோங்கியும் ஜிமினும் வந்து ஒரு பக்கம் ஹக் பண்ணுறாங்க. அப்படியே இந்த பக்கம் ஜேகே நின்றுட்டு, போச்சு எனக்கு தான் யாருமே இல்லை என்னை ஹக் பண்ணுறதுக்கு, பாத்தியா தயாங் உன்னை பார்த்துக்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு இந்த பக்கம் அப்படியே இந்த பக்கம். ஸோ ஜிமினும் ஜின்னும் போய் ஹக் பண்ணிட்டு, எதுக்கு என் அண்ணாவை பார்த்துக்க யாருமே இல்லை, நாங்கள் தான் இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் ஜேகேவும் ஸ்மைல் பண்ணுறான். கிட்டத்தட்ட இப்படியே ஒரு 5 month கிட்டே போயிடுது. இந்த பக்கம் காட்டினா கையில் ப்ரெக்னன்சி டெஸ்ட்டில் வச்சுட்டு ஸோ ஜின்னும் நிற்கிறான், ஜிமினும் நிற்கிறான். ஸோ 2 பேருக்குமே பாசிட்டிவ்னு வந்திருக்கு. 2 பேருமே ஹாப்பியாக பார்த்துக்கிறாங்க. இப்போ காட்டினா வீட்டுக்கு இப்போ தான் வந்திருப்பான் ஜேகே கையில் ஒரு ஃப்ளவர் பொக்கேவை எடுத்துக்கிட்டு. ஸோ இந்த பக்கம் தாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு தேக்குக்கு சொல்லிகிட்ருப்பாங்க அவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி. ஸோ அப்படியே இந்த பக்கம் காட்டினா ஜின்னும் ஹாப்பியாக வந்து இந்த பக்கம் கீழே ஹாலில் தானே உக்காந்துட்ருக்காங்க 3 பேருமே. ஸோ அப்படியே தயாங்க பொறுமையாக இறங்கி வரான். பட் தயாங்க பார்க்க ரொம்ப டல்லாக இருக்கான். ஸோ இந்த பக்கம் அப்படியே ஜேகே பார்க்குறான் தயாங்க ரொம்ப டல்லாக இருக்கிறத பார்த்துட்டு, தயாங் என்னாச்சு ஒரு மாதிரி டல்லாக இருக்க அப்படின்னு தான் இந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் தான் ஜிமினும் ஜின்னும் வந்துட்டுருப்பாங்க. அவங்க அப்படியே திரும்பி தயாங்க பார்க்குறாங்க. தயாங் ஆஸ் யூஷுவல் இல்லாமல் ரொம்ப டயர்டாக இருக்கான். ஸோ அப்படியே பொறுமையாக வந்து இந்த பக்கம் ஜேகேவை பார்த்துட்டு ஜேகேவை ஹக் பண்ணிட்டு பக்கத்துலேயே உக்காந்துக்கிறான். ஜேகே அப்படியே தாங்க பார்த்து, என்னாச்சு என்ன ரொம்ப சோகமாக இருக்க, ஏன் சூட டயர்டாக இருக்க, தெரியல ரொம்ப டயர்டாக இருக்குது ஜேகே, நான் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கட்டான் லேப்ஸில் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ இந்த பக்கம் ஜேகேவும் படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி காட்டுறான். ஸோ இந்த பக்கம் ஜின்னும் வராங்க. அப்படியே இந்த பக்கம் தான் கண்ணை திறந்து அவங்க 2 பேரையும் பார்த்துட்டே தான் இருக்கான். ஸோ அவங்க 2 பேரும் வந்துட்டு கையில் அப்படியே அந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட்டை வச்சு மூடிட்டு அப்படியே கையிலோட கை ஹிட் பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி இந்த பக்கம் போயிட்டு யோங்கி கிட்ட ஜிமின் பண்ணுறான், ஜின்கிட்ட வந்து ஆரம் பண்ணுறான். ஸோ 2 பேருமே அந்த கையில் இருக்கிறத அப்போ ஓப்பன் பண்ணி காட்டினோடனே அவள் தான் இவங்க 2 பேருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ பார்த்தோன்னே இந்த பக்கம் ஜேகேவும் ரொம்ப அதிர்ச்சி ஆகிறான், அப்புறம் ஹாப்பியாக ஆகிறான்.
அவனுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜின்னு வந்து சொல்கிறான், நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். நீ எப்போ இந்த மாதிரி ஹாப்பியாக இருக்க போகிற? சொல்லு சொல்லு ஜங்குக், எப்போ தாங்க மேரேஜ் பண்ண போகிற அப்படின்னோடனையும் இந்த பக்கம் ஜேகே சிரிச்சுக்கிட்டு, மேரேஜ் தானே, பண்ணிட்டா போச்சு, என் டார்லிங்க்கு எப்போ ஓகேவோ அப்போ மேரேஜ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே தாங்கி பொறுமையாக எழுப்பி விட்றான். ஸோ தாங்க எந்திரிச்சு நின்று இருப்பான், அங்கேயே மயக்கம் போட்டு அப்படியே கீழே விழறான். சில பார்த்தோன்னே ஜேகேக்கு அல்ல, ஜேகே வந்து விழுந்து விழுந்து அழுகுறான். தாங்க என்னாச்சு தயாங் அப்படின்ற மாதிரி. ஸோ கரெக்டாக அந்த பக்கம் டாக்டரே வீட்டுக்கு வர சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் தாங்க ரூமில் படுக்க வச்சுருக்காங்க. ஸோ டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, தாங்க அவர் ரொம்ப வீக்காக இருக்கார், ஸோ கரெக்டாக சாப்பிட்றாருல. இல்லை டாக்டர், ஒரு 2 டேஸாகவே அவன் நைட்டில் சாப்பிட மாட்டான், ஏன்னே தெரியல. கரெக்டாக சாப்பிட வைங்க, வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும், இந்த டேப்லெட்ஸ்லாம் ரெகுலராக கொடுங்க. அவரோட பாய் ஃப்ரெண்ட் யார் அப்படின்னோடனே இந்த பக்கம் ஜேகே வந்து நிற்கிறான். கங்க்ராட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ டாக்டர் சொல்கிறாங்க, அவர் ஒரு 3 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கார், பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு டாக்டர் போகிறாரு. ஸோ இது கேட்டோன்னே இந்த பக்கம் அப்படியே ஜேகே திரும்பி ஸ்லோ மோஷனில் பார்க்குறான். யார் மூஞ்சன்னு பார்த்தா யோங்கி மூஞ்சம், ஆரம் மூஞ்சம். அவங்க அப்படியே இந்த பக்கம் ஜேகேவை தான் பார்க்குறாங்க. தாங்க பார்க்குறாங்க, ஜேகேவை பார்க்குறாங்க, தாங்க பார்க்குறாங்க, ஜேகேவை பார்க்குறாங்க. ஸோ இந்த பக்கம் யோங்கி வந்துட்டு ஜேகேவை பார்த்து, நாளைக்கு உனக்கு கல்யாணம், ரெடியாரு அப்படின்ட்டு போயிடுறான். ஸோ ஆரம் அப்படியே கிட்டே வந்துட்டு, தாங்க இனிமேல் நீடாக பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்ட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் காட்டினா ஜின்னும் நம்ஜூனும் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கல, உங்களுக்கு ஏதாச்சும் அப்ஜெக்ஷனா, ஏதாச்சும் கோவமா, உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமான்னு. பட் ஆனால் இந்த பக்கம் நம்ஜூன் லிட்ரலி அழுதுடுறான். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, என் தம்பியும் லைஃப் ஃபுல்ஃபில்லாக இருக்குல்ல, அந்த என் லைஃப்லேயும் ஒரு குட்டி பிரின்சஸ் வரப்போகிறா, எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். நான் ஏன் கவலைப்பட போகிறேன் ஜின், உன்னை நான் இனிமேல் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட கன்னத்துலேயே கை வைக்கிறான். ஸோ ஜின்னை ஹாப்பியாக சிரிச்சிட்டே இருக்கான். இந்த பக்கம் காட்டினா தயாங் பொறுமையாக எழுஞ்சிக்கிறான். பொறுமையாக கிட்டே போய் உட்காடுறான் ஜேகே. தயாங், இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன், நீ கோவப்பட மாட்டல அப்படின்னு ஒன்று. தயாங் தலையாட்டான் இல்லைன்னு. என்னாச்சு எனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். அது வந்து தயாங், நம்ம கேம் விளையாடணும்லடா, கேமா, என்ன கேம்? டேடி மம்மி கேம் மறந்து போச்சா தயாங் அப்படின்ற மாதிரி கேட்குறான். தயாங், ஓ சே ஜங்குக், பார்த்தாலும் உனக்கு அந்த ஞாபகமாகவேவா இருக்குது, நீ தான் என்ன அன்றைக்கி ஃபோர்ஸ் பண்ண, நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தயாங் பாட்டுக்கு உக்காந்துட்டு இருக்கான். ஸோ அப்படியே இந்த பக்கம் பொறுமையாக இன்னொரு வாட்டி பேச ஸ்டார்ட் பண்ணுறான் ஜேகே. அந்த கேமோட ரிசல்ட் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இந்த பக்கம் அப்படியே ஜேகே சொன்னதுமே என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். ஏன் என்னாச்சு, என்ன ஜேகே அப்படின்னு. நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவ்வளோதான். இந்த பக்கம் அப்படியே இருந்துச்சு. ஜேகேவை பார்க்குறான். பக்கத்தில் இந்த பில்லோவெலாம் தூக்கி போட்டு ஜேகேவை அடிச்சிட்ருக்கான். ஜேகேல பொறுமையார், நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், நாளைக்கே நமக்கு மேரேஜ், ரெடியாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இது கேட்டோன்னுமே இந்த பக்கம் நான் இன்னும் ஷாப்பிங் பண்ணல, எதுவுமே பண்ணல, என் மேரேஜ் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் போதே 1 இயர் இப்படியே கடந்து போயிடுது. ஸோ இந்த பக்கம் காரணம் தயாங் அவனோட பேபியை கையில் வச்சிட்ருக்கான். ஜேகே பக்கத்தில் இருக்கான். இந்த பக்கம் தயாங் வந்துட்டு ஜேகேவை பார்த்துட்டு, ஏய் ஜேகே, குழந்தை தூங்கிட்டு இருக்கால, அவள் பக்கத்தில் பில்லோ வைக்கணும்னு கூடவா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை முதுகுலேயே ஒரு அடி வைக்கிறான். ஜேகே அப்படியே தாங்க பார்த்து மனசுக்குள்ளே திங்க் பண்ணுறான். அடே, உன்னை கல்யாணம் பண்ணோன்னு கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளோ ஆசைப்பட்டேன், ஆனால் இப்போ தாண்டா தெரியுது, நீ தாண்டா என்னை கொடுமை பண்ணிகிட்ருக்க. சிங்கிளாக இருக்கும்போதே சந்தோஷமாக இருந்தேன், எப்போ கமிட்டட் ஆனானோ வாழ்க்கையில் பாதி முடிஞ்சு போச்சு, கல்யாணம் பண்ணால் முழுசாக முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே பில்லோ எடுத்து இந்த பக்கம் வைக்கிறான். இந்த பக்கம் அப்படியே தாங்க வந்து ஜேகேவை பார்த்து, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், ஏஞ்சி வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். ஜேகே அப்படியே தாங்க பார்த்து, பேபி தூங்கிட்டு இருக்கால அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் தாங், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொன்னேன், பேபிக்கு நீ என்ன ஃபீட் பண்ணுறியா, பக்கத்துலேயே இருக்க, ஃபீட் பண்ணுற நானே ஏஞ்சிருக்கேன், இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். ஸோ அப்படியே இந்த பக்கம் ஜேகே கூட்டின்னு போய் அடிக்க தான் போகிறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி பொறுமையாக போகிறான். ஸோ அப்படியே இந்த பக்கம் ஜேகேவை நேராக தங்க ரெஸ்ட் ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அங்கே மேலே டேபிளில் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை பார்க்க சொல்லி காட்டுறான். ஸோ இந்த பக்கம் ஜேகே அப்படியே பொறுமையாக பார்த்தா 2வது ப்ரெக்னென்சி டெஸ்டர் போல். ஜேகே இந்த பக்கம் தாங்க டெக்ஸ்ட் பண்ணியிருப்பான். அது டெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஜேகேக்கு தெரியாமல் ஒழிச்சு வச்சுருப்பான். பட் ஆனால் அதில் நெகட்டிவ்னு காட்டியிருக்கோம். பட் 2வது டைம் செக் பண்ணும்போது பாசிட்டிவ்னு வந்திருக்கும்.
அதை அப்படியே இந்த பக்கம் ஜேகே கிட்ட காட்டுறான். ஜேகே அப்படியே சந்தோஷத்தில் சிரிக்கிறான். பட் தாங்கோட மூஞ்சில் சிரிப்பே இல்லை. தாங்க அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு எல்லாம் ஊ ஃபால்ட் நீ மட்டும்தான் ஃபால்ட்டு ஜேகே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜேகே அப்படி ஸ்மைல் பண்ணிட்டு யாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹக் பண்ணுறான். தாங்க அதுக்கு இந்த ஹக்கிங்லாம் நல்லா தான் இருக்குது. உன்னால தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் பார். எனக்கு ஃபஸ்ட் டைம் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், மறந்துட்டியா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் ஜேகே இங்கே பாரு பேபியும் உன்னை நான் நல்லா கேர் பண்ணிக்கிறேன். ஸோ கன்ஃபார்ம் நம்ம இந்த பேபிஸோட ஹாப்பியாக இருக்கணும்னா கொஞ்சம் பெயின் அனுபவிக்கணும்ல. ஸோ அதனால தான் கவலைப்படாத, நான் அவன் கூடயே இருப்பேன் அப்படின்னோடனையும் தாங்க ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு இதுதான் ஜேகே எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. கரெக்டாக இந்த பக்கம் ஜிம்மின் நேராக வந்துட்டு இந்த பக்கம் தாங்க கூப்பிட்றான். தயாங் என்ன பண்ணுற, கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். ஸோ இந்த பக்கம் அப்படியே சரி நான் கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பக்கம் அப்படியே ஜிம்மின் கூப்பிட்டோடனே தயாங் ஜேகே கணத்தில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு கீழே போகிறான். ஸோ இந்த பக்கம் ஜிம்மின் கிட்ட ஜென் கிட்ட மற்றவங்க கிட்டலாம் அவன் சொல்லியிருப்பான். பட் ஜேகேக்கு சர்ப்ரைஸாக சொல்லலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஆனால் ஜேகே வந்து தயாங்கோட மூடை ரன் பண்ணுற மாதிரி ஆல்ரெடி ஒரு விஷயத்த பண்ணிகிட்ருப்பான். ஸோ குழந்த நைட்டில் தூங்கிட்டு இருந்துப்பா. ஸோ இது 1 டேக்கு முன்னாடி இந்த பக்கம் ஜேகே வரதான் பேபி ஏஞ்சிடும். பட் தயாங் சொல்லியிருப்பான் ஜேகே நீ தான் தூங்க வைக்கணும் பேபியன்னு. பட் ஜேகே கேட்காம வெளியே போய் படுத்து தூங்கியிருப்பான். ஸோ இதுவே டென்ஷன் இந்த பக்கம் தயாங்கு. பேபி அன்றைக்கி நைட்டு பூரா தூங்கலை, அதே மாதிரி தயாங்கும் தூங்கியிருக்க மாட்டான். பட் ஜேகே ஆஃபீஸ் போகணுன்னு சொல்லிட்டு நல்லா தூங்கியிருப்பான். பட் ஆனால் இன்றைக்கி ஆஃபீஸே லீவ் போட்டு வீட்டில் திரும்பியும் தூங்கியிருப்பான். இந்த டென்ஷன்லேயே இந்த பக்கம் தயாங் சர்ப்ரைஸாக சொல்லணும்னு நினச்சதை கூட கூப்பிட்டு போய் லைட்டாக கூட்டிகிட்டு வந்துட்டுருப்பான். ஸோ இதுதான் நடந்திருக்கும். இந்த பக்கம் ஜேகே ஜாலியாக இருக்கான். பேபியும் ஒரு பக்கம் ஜேகே கத்துனதில் ஏஞ்சிரும் ஹையர் ஜாலின்னு கட்டியிருப்பான். அதனால் ஸோ பேபி ஏஞ்சோன்னுமே இந்த பக்கம் அப்படியே பொறுமையாக ஜேகே கிட்டே போய்ட்டு அச்சோ செல்லக்குட்டி நீங்கள் விளையாட தம்பி வரப்போகிறான் அடி செல்லமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கேர்ள் பேபி தான் ஃபஸ்ட்டு பிறந்திருக்கும். ஸோ அந்த பேபி தூக்கி வச்சுட்டு இருக்கான். கீழே பார்த்தா எல்லாருமே இருக்காங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் ஜேகேவும் கீழே போகிறான். கீழே போனால் இந்த பக்கம் எல்லா பேபிஸும் ஒன்றா விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே ஜேகே அவன் கையில் இருக்க பேபியும் கீழே விடுறான். ஸோ அந்த பேபி அழகாக முட்டி போடுறா ஓரளவுக்கு. ஸோ அப்படியே போயிட்டு எல்லாருக்கூடயும் விளையாடிட்டு இருக்கான். இந்த பக்கம் 3 கப்புள்ஸ் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தாங்க அப்படியே அவங்க யாங்க பார்த்து என்ன தயாங் சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். இவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணி சொல்லணும்னு நினச்சேன். பட் ஆனால் அவன் மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அப்படியே திரும்பி உக்காந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் தயாங் அப்படியே ஜேகே வந்து தாங்க பேக்கப் பண்ணிவிட்டு செல்லக்குட்டி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஆனால் இந்த பக்கம் செல்லக்குட்டின்னு அவனோட பேபி அப்படியே வந்து ஜேகேயோட காலை பிடிச்சி இழுக்குது. ஸோ ஜேகே அப்படியே பேபியை தூக்கிட்டு உங்கள் மம்மி கோவமாக இருக்காடி தங்கம். பட் ஆனால் என் ப்ரின்ஸஸ் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கா போல், அதுக்காகவே இன்றைக்கி டேடி ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு இந்த பக்கம் தாங்க திரும்பி அப்படியே ஜேகே ஒரு அடி அடிக்கிறான். ஸோ அதை பார்த்து அப்படியே இந்த பக்கம் நம்ஜூனும் ஜின்னும் சிரிக்கிறாங்க. யோங்கியும் ஜிம்மினும் சிரிக்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேரோட பேபியும் அந்த பக்கம் கீழே விளையாடிட்டுருக்கு. அவங்க அப்படியே ஜேகேவை பார்த்து ஸ்டில் உனக்கு நான் முக்கியம் இல்லைல்ல, உன் பொண்ணு தானே போ அப்படியே அப்படின்றான். பட் ஆனால் இந்த பக்கம் ஜேகே அப்படியே பேபியை கீழே விட்டுட்டு எனக்கு எப்பயுமே முதல் பேபினா நீ மட்டும்தான் தயாங். நான் எப்பயுமே சொன்னது தான், லாஸ்ட் ப்ரீத் நான் இருக்கிற வரைக்கும், என் முடி மொத்தமாக வெள்ளையாகிற வரைக்கும் உன் கூட மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு தாங்களோட ஒரு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்க்குற இந்த பக்கம் நம்ஜூனுக்கும் இவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவங்க 2 பேரும் அப்படியே அவங்க கப்புள்ஸாக அவங்க 2 பேரும் அவங்களோட கையை பிடிச்சிக்கிறாங்க. இவங்க வந்து ஜிம்மினோட கையை பிடிக்கிறான். ஜின் வந்து இந்த பக்கம் ஆரமோட கையை பிடிக்கிறான். ஸோ அந்த 3 கப்புள்ஸாக அப்படியே பார்த்து சிரிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பேபிஸும் நல்லா ஹாப்பியாக சிரித்து விளையாடிட்டுருக்கு. ஸோ ஓகேடா, இதுவே ஒரு நல்ல எண்டிங்குன்னு நினைக்கிறேன். ஆர்மிஸ் உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கடா. எனக்கு கமெண்ட்ஸே வர மாட்டேங்குது. ஒரு எஃப்எஃப் போட்டால் அடுத்து வர கமெண்ட்ஸை வச்சு தான் அந்த எஃப்எஃப் எப்படி இருந்துச்சுன்னே நான் முடிவு பண்ண முடியும். ஸோ நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸே பண்ணலன்னா எப்பட்றா? ஸோ மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஓகேவா? அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கடா. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களை தேடி வரேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? பபாய் ஆர்மிஸ், ஸ்டே சேஃப், ஹெல்தி.